ஸோ இப்போ நம்ம டேட்டா லேக் ப்ராஜெக்ட் சீரியஸோட கூகுள் கிளவுடோட பார்ட் 2 வீடியோவில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ கூகுள் கிளவுடில் போட்டிருக்கேன், அது போய் பாருங்க. அண்ட் தென் இந்த கம்ப்ளீட் மல்டி கிளவுட் டேட்டா லேக் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் நான் ஆர்டராக இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வரேன். நம்ம கூகுள் கிளவுடில் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, AWS அஷ்யூர்லையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜை நம்ம செட்டப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்ட் 3 வீடியோ அப்படியே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இதுதான் வந்து கூகுள் கிளவுடோட ஹோம் பேஜ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஜிமெயில் இருந்தாவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கிளவுட், AWS அண்ட் அஷ்யூர் இந்த 3 கிளவுடுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணோன்னே தே வில் கிவ் யூ ஃப்ரீ கிரெடிட். ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிக்கோங்க, $200 கிரெடிட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் பண்ணிக்கலாம். பர்சனலாக ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறது என்றைக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை கம்பெனிஸ்லையோ எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே ஐ ரெக்கமெண்ட் பர்சனலாக ஒன்று வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த கிளவுட்ஸ் எல்லாமே பே ஆஸ் யூ கோ மாடல். இதை டிஸ்க்ளைமராக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தடை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் சர்வீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா சில டைம்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணும்போது கிரெடிட் கார்டை தயவு செய்து ஆட் பண்ணாதீங்க, டெபிட் கார்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரீ கிரெடிட் தாண்டிருச்சு அப்படின்னா பில்லிங் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வீஸ் ஃப்ரீ கிரெடிட்லேயே வரலினாலும் பில்லிங் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பில்லிங் சார்ஜ் பண்ணிவிட்டு சில கிளவுட் ப்ரொவைடர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே டெபிட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் பில் பே பண்ணணும், அது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வீசஸை வந்து கில் பண்ணிவிடுங்க. உடனே அப்படியே வச்சிருக்காதீங்க. ஸோ 100, 200லாம் வந்தால் பில் பே பண்ணி அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் சில கிளவுட் ப்ரொவைடர்ஸ் ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இதனால் நம்ம படிக்காமையும் இருக்க முடியாது, ரைட்? ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. டேக் இட் அஸ் அ டிஸ்க்ளைமர். ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற 3 சர்வீஸ் கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ், டேட்டாப்ராக், பிக்வரி 3ஓட ஏபிஐயை நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் நீங்கள் இங்கே என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சர்வீஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ ஏபிஐ அண்ட் சர்வீசஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம 3 டெக்னாலஜி நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதையும் நம்ம எனேபிள் பண்ணி விடணும். இங்கே ப்ளஸ் இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, எனேபிள் ஏபிஐ சர்வீசஸ். ஸோ இதை நீங்கள் கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ மாதிரி தெரியும், ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு வேறு என்ன நேம் வேணா இருக்கலாம். எனக்கு டேட்டா லேக் நியூன்னு இருக்குது, உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஜொமேட்டோ டேட்டா லேக் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட். ஸோ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இந்த நேமில் இப்போ கிரியேட் ஆயிரும். கிரியேட்டில் இருக்குது. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஜொமேட்டோ டேட்டாலே கிரியேட் ஆயிடுச்சு. நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏபிஐ அண்ட் சர்வீசஸ்க்கு போயிட்டு எனேபிள் ஏபிஐ அண்ட் சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்ச் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகே, இதை வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இது வரும் கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இது எனேபிள் இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். பட் பை டிஃபால்ட் இது எனேபிள் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை எனேபிள் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஏபிஐ எனேபிள்னு வரணும். ஸோ இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டாப்ராக் கொடுக்குறேன். ஸோ டேட்டாப்ராக். ஸோ இந்த ரெண்டாவது கிளவுட் டேட்டாப்ராக் ஏபிஐ. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டாப்ராக்ல இது எனேபிள் ஆகலை. ஸோ இதை ஜஸ்ட் எனேபிள்னு கொடுத்துட்டு பின்னாடி வந்துருங்க. இங்கே மேலே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு எனேபிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம அடுத்ததான் எனேபிள் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்வரி. ஸோ பிக்வரியுமே வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கணும், ரைட்? ஸோ அப்படியே கீழே வாங்க, இந்த லோகோ வரும். ஓகேங்களா? ஸோ பிக்வரி ஏபிஐ. ஸோ இதுலேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபால்ட் எனேபிள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதை தான் பண்ணணும். ஸோ நம்ம எனேபிள் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோவில் க்ளவுட் ஸ்டோரேஜில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 பார்ட் ஆஃப் வீடியோவில் டேட்டாப்ராக் அண்ட் பிக்வரியை தனித்தனியாக எடுக்கிறேன். சரியா? சரி, இப்போ போயிட்டு இங்கே சர்ச்சில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவை கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த சர்வீஸ்க்குள்ளே போயிருங்க. ஸோ இது ஒரு சர்வீஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட். ஸோ இங்கே ஏடபிள்யூஎஸ்லையும் சொல்லுவாங்க, அஷ்யூர் அண்ட் கூகுள் கிளவுட்லையும் பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது நான் சொன்னேன், ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி நினச்சிக்கோங்க. அது ஒரு ஃபைல் சிஸ்டமும் கிடையாது. ஃபைல் சிஸ்டம்னா நம்ம விண்டோஸ் லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் மாதிரி அந்த மாதிரியும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர், ரா டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். ஃப்ளாட் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுடலாம். ஸோ அது வந்து ஃபோல்டர்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பக்கெட் கிரியேட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்க ஃபைல் சிஸ்டம் மாரியே தான் இருக்கும். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் டெக்னிக்கலி இட் இஸ் நாட் அ ஃபைல் சிஸ்டம். சரிங்களா? ஸோ கிரியேட் பக்கெட் குடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணணும். பிரான்ஸ், சில்வர், கோல்டுன்னு 3 பக்கெட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, நீங்க உங்க நேம் அப்புறம் பிரான்ஸ், உங்க நேம் அப்புறம் சில்வர் அப்படி போட்டுக்கோங்க. உங்க இஷ்டம் தான். இப்ப நான் இந்த இடத்துல எஸ்பின்னு போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இல்ல நீங்க என்ன ஏதாவது ஒரு நேம் சின்னதா வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசா நீங்க வைக்க வேணாம். ஸோ இது வந்து என்ன ரீஜியன்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எந்த ரீஜியனா வேணா இருக்கலாம். பட் நீங்க எது பண்ணாலும் நீங்க இப்ப டேட்டா ப்ராக், பிக்வரி இல்ல கிளவுட் ஸ்டோரேஜ் எது பண்றீங்கனாலும், நீங்க எந்த ரீஜியன் சூஸ் பண்றீங்களோ அதுக்குள்ளேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க ஏசியா சவுத்ன்னு இருக்கு. நான் வந்து யுஎஸ் சென்ட்ரல் 1ல தான் பண்ண போறேன். ஸோ ரீஜியன் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கூகுள் கிளவுடோட பிசிக்கல் சர்வர்ஸ் வந்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம். ஸோ இப்ப நம்ம கண்ட்ரில இப்ப நம்ம இந்தியால வந்து ஒரு ஆப் பண்றோம். இந்த ஆப்புக்கு எந்த பர்ட்டிகுலர் ரீஜியன் பக்கமா இருக்கோ அங்க எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணிக்கோங்க. நம்ம ஏசியா பசிபிக்லயும் இருக்கு, சிங்கப்பூர்லயும் இருக்கு, இந்தியாலயும் இருக்கு. வேணும்னா நம்ம அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். சரி. ஸோ நம்ம வந்து எஸ்பி பிரான்ஸ், எஸ்பி சில்வர், எஸ்பி கோல்டுன்னு 3 பக்கெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். சரி, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம வந்து 3 லேயர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கிளவுட் ஸ்டோரேஜில் ரெடி பண்றோம். பக்கெட் நேம் எஸ்பி பிரான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கீழே இது மல்டி ரீஜியன் தான். ஓகேங்களா? அதனால பிரச்சனை இல்லை. ஸோ கீழே வந்து கிரியேட். ஸோ யூஎஸ் மல்டி ரீஜியன்ல இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ பக்கெட் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன். எஸ், பக்கெட் நேம் வந்து யுனிவர்சல்ங்க. லைக் எந்த அக்கௌண்ட்லயும் கிரியேட் ஆயிருக்கூடாது. உங்க அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ண உங்க அந்த பக்கெட் நேமை நான் பண்ணக்கூடாது. இது ஏடபிள்யூஎஸ்லயும் அப்படிதான், கூகுள் கிளவுட்லயும் அப்படிதான். ஸோ பக்கெட் நேம் வந்து யூனிவர்சலா யூனிக்கா இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி எஸ்பி பிரான்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன், எஸ்பி 1 பிரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா எஸ்பிஜின்னு வச்சுக்கிறேன். யா, ஸோ குட். நம்ம இதையும் லேர்ன் பண்ணோம் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம். ரைட், ஃபைன். ஸோ நான் வந்து எஸ்பிஜி பிரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, பக்கெட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ என்ஃபோர்ஸ் பப்ளிக் ஆக்சஸ் ப்ரிவென்ஷன் ஆன் திஸ் பக்கெட். இது வந்து நீங்கள் பப்ளிக் ஆக்சஸ் வேணும்னா இதை எடுத்து விட்டுருங்க. பட் ரெக்கமெண்டட் கிடையாது. பட் நம்ம நம்ம லேர்ன் பண்ணுறப்போ இதை நீங்கள் இது பண்ணிடலாம். பிகாஸ் இதனால் பின்னாடி நமக்கு ஒரு இஷ்யூ வரக்கூடாது. அதனால் நான் இதை அன்செக் பண்ணிடுறேன். ஸோ ஐல் ஜஸ்ட் கிவ் கன்ஃபார்ம். ஸோ இப்போ நமக்கு வந்து கிரியேட்டட் பக்கெட் எஸ்பிஜி பிரான்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் சில்வர் இதை கிரியேட் பண்ணிக்கோங்க. அகெயின் லெட்ஸ் கோ ஹியர். பக்கெட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே திரும்ப இந்த பேஜுக்கு வந்துருங்க. திரும்ப கிரியேட்டு, அதில் வந்து எஸ்பிஜி சில்வர். ஓகே, கிரியேட். திரும்பவும் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம். ஓகே, இப்போ அகெயின் எஸ்பிஜி கோல்டு. அகெயின் நம்ம வந்து திரும்பவும் பக்கெட். ஸோ இதுவும் கிரியேட் ஆயிடுச்சு. திரும்ப பக்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கிரியேட், அதுக்கப்புறம் எஸ்பிஜி கோல்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ 3 பக்கெட்ஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, கோ டு பிரான்ஸ் பக்கெட், கிரியேட் ஃபோல்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு ஒரு ஃபோல்டர், திரும்ப ஆர்டருக்குள்ள இந்த டேட் டிடி ஈக்குவல் டு இந்த நேமில் ஒரு ஃபோல்டர், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்னு வெளியில் தனியாக ஒரு ஃபோல்டர். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர்ஸ் ஃபோல்டரும் ரெஸ்டாரண்ட் ஃபோல்டரும் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பிரான்ஸ் பக்கெட்குள்ளே போகணும். திரும்ப பின்னாடி வந்துட்டு பிரான்ஸ்குள்ளே போயிட்டு, ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிரியேட் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஆர்டர்ஸ். ஓகே, ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஆர்டர்ஸ்குள்ளே போயிடுங்க. ஆர்டர்ஸ்குள்ளே போயிட்டு டேட் 2025/8/20. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இதில் போயிட்டு திரும்பவும் கிரியேட் ஃபோல்டர், அதுக்கப்புறம் கிரியேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர்ஸ்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் எஸ்பிஜி பிரான்ஸுக்கு வந்துருங்க. இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்னு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு திரும்பவும் இங்கே போயிட்டு பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபோல்டரும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேட்டா செட்டுக்கு வரலாம். ஸோ நான் டேட்டா செட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆர்டர் டேட்டாவில் இதெல்லாம் இருக்கும். நம்ம ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த யூசர் ஆர்டர் பண்ணாங்க, அவங்களோட ஐடி தான் இருக்கும். எந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணாங்க, அதுவும் ஐடி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரோட ஐடி, யூசர் ஐடி, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஐடி. அப்போ யூசர் இன்ஃபர்மேஷன், அவங்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் எங்கே இருக்கும், அது யூசர்னு ஒரு டேட்டா செட்டில் இருக்கும். ஓகேங்களா? இதில் ஆர்டர் டேட்டா செட் மட்டும்தான் இருக்கும். சென்னையில் ஆர்டர் பண்ணாங்க, என்ன டைம், அதே மாதிரி வந்து என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் என்ன, டெலிவரிடா கேன்சல்டா. சரி, எந்த ஹோட்டல் இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இல்லை, ரெஸ்டாரண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை, அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், அன்னபூர்ணா, எம்பையர், பேரடைஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஐடி இருக்கும். சரி, ஆர்டரில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் பண்ணாங்கங்கிறது என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒரு டேட்டா செட்டுக்கும் இன்னொரு டேட்டா செட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். கண்டிப்பாக பில் பண்ணுறதுக்காவது வாய்ப்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த சீக்வல் எல்லாம் ஜாயின் கான்செப்டுக்குள்ளே வருவோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா
ரெஸ்டாரண்ட் ஐடின்னு இங்க ஒரு காலம் இருக்கு. ரெஸ்டாரண்ட் டேட்டா செட்ல. ஆர்டர் டேட்டா செட்லயும் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஐடி இருக்கு. அப்போ 2 டேட்டா செட்டையும் ரெஸ்டாரண்ட் ஐடி வச்சு ஜாயின் பண்ணோம்னா நம்ம டீடைல்ஸ் எடுத்துறலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த ஆர்டர் சிஎஸ்வியையும் ரெஸ்டாரண்ட் சிஎஸ்வியும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அப்லோட் பண்ணணும். இங்க பாருங்க அப்லோட் ஃபைல்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுல போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்குள்ள போயிட்டு அந்த டேட் டைரக்டரிக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம இங்க ஆர்டர் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்டர்ஸ் எஸ், இதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க எகெயின் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்குள்ள போயிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ள இருக்கோம். இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட்குள்ள இருக்கோம். இப்போ திரும்பவும் ரெஸ்டாரண்ட் சிஎஸ்வி ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட் ஃபைல்ஸையும் நம்ம ஒன் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட். ஓகே, லெட் மீ ரெஃப்ரெஷ் திஸ். ஓகே, நம்ம அது பண்ணியாச்சு. ஸோ ஆர்டர்ஸில் இந்த டேட்டுக்குள்ளேயும் நமக்கு டேட்டா இருக்குது. இந்த டேட் டைரக்டரிக்குள்ளேயும் நமக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டைரக்டரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னா பிரான்ஸ் லேயரை ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரா டேட்டாஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கோடு டேட்டா ப்ராக்கு பிக்வரி. ஸோ இந்த அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் அடுத்த பார்ட்டில் எப்படி வந்து கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி நான் என்னோட இந்த கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் கைடு இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்னோட இந்த டாப்மேட் பேஜுக்கு வாங்க. topmed.io/data engineering. ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹2 ஆரம்பிச்சு 50-60 rupees வரைக்கும் என்கிட்ட புக்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரீ புக்ஸும் நிறையா இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்வல் தங்கிலீஷ் புக் இதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் தான் வந்து நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிச்ச இந்த கம்ப்ளீட் மல்டி கிளவுட் டேட்டா லேக்கோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸும் இந்த பேஜில் தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் லிங்க். அதே மாதிரி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்டர் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லினக்ஸ் 12 hours, பைத்தான், சீக்வல் 9 hours, பிக் டேட்டா மட்டும் 20 மணி நேரத்துக்கு இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஐ ஹாவ் சோ மெனி அதர் வீடியோஸ் லைக் கிளவுட், இப்போ எல்எல்எம் போட்டுட்ருக்கேன், ஏஐ போட்டுட்ருக்கேன், சீக்வல் இன்டர்வியூ கொஷின்ஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் இது எல்லாமே நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ டேட்டா அண்ட் ஏஐ ரிலேட்டடாக உங்களுக்கு அண்ட் எஸ்பெஷலி டேட்டா இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு தமிழில் ஈஸியாக சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம இப்போ பார்ட் 2 கூகுள் கிளவுடோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @data engineering தமிழ், லிங்க்டின்லையும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கேயும் நான் நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருப்பேன். இதோட எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.